Channel 5 Cinema viewers-க்கு ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு பேர் கேட்டோனே வந்து மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய சில சம்பவமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணி இருக்கும். பட் இது மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த படத்தோட டைரக்டர் வந்து கார்த்திகேயன் மணி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காளி வெங்கட், ரோஷினி ஹரிப்ரியன், சத்யராஜ் இவங்க எல்லாருமே இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒன் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடுத்தர மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் இந்த படமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த படம் பார்க்குறப்போ வந்து நம்ம கூட நிறையவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். காளி வெங்கட் வந்து இந்த படத்தில் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பொண்ணா வந்து ரோஷினி ஹரிப்ரியன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காளி வெங்கட்க்கு வந்து இந்த படத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. இவர் வந்து ஆட்டோ ஓட்டி தான் வந்து ரெண்டு பேத்தையுமே படிக்க வைக்கிறாரு. இவரை பற்றின கதை தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த கதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்யராஜ் தான் வந்து சொல்லுவார். படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஹோமில் வந்து சத்யராஜ் இருக்காரு. அவர் வந்து நிறைய புக்லாம் எழுதிட்டு இருக்காரு. நிறைய ஹாலிவுட் ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டு இருக்க நேரத்தில் ஒரு நடுத்தர மக்களோட வாழ்க்கையை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் காளி வெங்கட்டோட லைஃப் ஸ்டோரியை வந்து கதையாக எழுதுறாரு. ஸோ அவர் சொல்கிற மூலமாக தான் வந்து இந்த கதையை போயிட்டு இருக்கும். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கவே தேவை கிடையாது. ஏன்னா படமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குடும்பஸ்தன் படமாக இருக்கட்டும், இது எல்லா படமே ஹிட் கொடுத்த படம் தான். அந்த வரிசையில் இந்த படமே வந்து இப்போ இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே அழகாக வந்து இந்த படத்தில் ஒரு நடுத்தர மக்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அவங்க அப்பா வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பசங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு அம்மா அவங்க வந்து குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க. சமையல் கட்டிலே அவங்களோட வாழ்க்கையுமே போயிடுது. அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்றப்போ ஆட்டோ ஓட்டுறதை தாண்டி இன்னுமே நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியக்கூடாது அப்படின்றக்காக அந்த குடும்பத்தில் வளரக்கூடிய ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்றப்போ வந்து சின்ன வயசுல வந்து அப்பா படுற கஷ்டங்கள் எதுவுமே தெரியாம அந்த குழந்தைங்க வந்து வளர்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இடத்துல வந்து அப்பா அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியிறப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடுத்தர மக்களோட வாழ்க்கை அப்படின்றப்போ அதுவே ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான். அதுல என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, ஒரு சாதாரண மனுஷன் வந்து நிறைய கஷ்டங்களை கடந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட குழந்தைங்களை வந்து எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறாரு அப்படின்றதான் வந்து படத்துல ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஓடினாலும் நம்ம முன்னேற மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் அப்பாவும் அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது வந்து கண்டிப்பா எல்லா ஃபேமிலிக்குமே வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பசங்களா நடிச்ச வந்து ரோஷினி ஹரிப்ரியனா இருக்கட்டும், அப்புறம் அந்த பையனா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டருமே வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த குழந்தைங்களோட கேரக்டர் நம்ம கூட ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கும். அப்பா அம்மா நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே வந்து நிறைய விஷயங்களை அவங்களை ஹர்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து வேணும்னே வந்து அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படின்ற விஷயம் வந்து தெரியுதோ தெரியலையோ, எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவங்க கிட்ட வாங்குற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காளி வெங்கட் அவர்களோட கேரக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ எப்பயுமே அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒரு அப்பா அப்படின்றப்போ அந்த அப்பா கேரக்டர் ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருப்பாரு. மோஸ்ட்லி நம்ம அப்பாங்களோட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ரோஷினி ஹரிப்ரியன் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பாங்க. கேஸ்டிங் வைஸ் வந்து டேரக்டர் ரொம்பவே அழகாக வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்தில் வந்து பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பாட்டெலாம் எதுவுமே இல்லை. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் தான் வந்து கதை சொல்கிறாரு. அவர் கதை சொல்கிற விதம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா அந்த குடும்பத்தோட விஷுவல்ஸ் வந்து காமிச்சிட்டே இருந்தாலுமே அவர் வந்து பேக்ரவுண்டில் அந்த கதை சொல்கிறதா இருக்கட்டும், காளி வெங்கட்டை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், ரோஷினியை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவரோட அந்த நக்கலான ஸ்லாங்காக இருக்கட்டும், ரொம்ப கலாய்ச்சி அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் சத்யராஜ் யார் அப்படின்ற விஷயத்த வந்து டேரக்டர் அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டார். அவர் எதுக்காக இந்த மாதிரி வந்து கதை சொல்கிறாரு, அவர் ஏன் வந்து புக் எழுத ஆரம்பிச்சாரு, அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சத்யராஜை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே படத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே சத்யராஜ் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபேமிலியோட கதை தான் போயிட்டு இருக்கும். அதனால அவரை பற்றின டீட்டெயிலுமே கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃபீல் இருந்திருக்கும். மற்றபடி டோட்டலாகவே வந்து படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்க ரோலை ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபேவரட்டான படமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக காளி வெங்கட் அவர்கள் வந்து தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட கேரக்டர் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வந்து ஹோல்சமாக படம் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் குட் மூவி. முக்கியமாக நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அழுகாமல் வெளியே வரவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து நம்ம குடும்பத்தில் இது நடந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். நம்ம ஃபேமிலியில் இப்படி தான் நடந்துச்சு, நம்ம இப்படி தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பர்சனலாக என்னென்ன விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.